படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நாயகி மமிதா பைஜு. தமிழில் இதுதான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய படங்கள் அவங்க கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கிற விதத்தில் தமிழில் இதுதான் அவங்களுக்கு முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளத்தில் அவங்க பிரேமலு பண்ணும் பொழுது அதில் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டர் இருக்கும். பட் இதில் சில சீரியஸான காட்சிகள்லையும் இவங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையும் சூழலும் இருந்தது. அதை ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய காதலையும் தன்னுடைய வாழ்க்கையும் எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக தன்னுடைய நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்திய விதத்தில் மமிதா பைஜு ஒரு நல்வரவாக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. தன்னுடைய நடிப்பின் மூலமாக இந்த படத்தினுடைய காட்சிகளில் வலு சேர்த்த நடிகை மமிதா பைஜு ஒரு பிளஸாக மாறி டியூட் திரைப்படத்தை மக்கள் மனசுல ஒரு படி மேல கொண்டு போய் வைக்கிறாங்க. படத்தினுடைய அடுத்த மைனஸ் அது யார் அப்படின்னா நாயகன் பிரதீப்பை சொல்லலாம். காரணம் அவருடைய நடிப்பு இந்த படத்திற்கு இந்த படத்தினுடைய காட்சிகளுக்கு என்ன தேவையோ எந்த மீட்டரில் நடிக்கணுமோ அதை ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்கிறாரு பிரதீப். அதை நம்ம ப்ளஸில் சொன்னோம். ஆனால் மைனஸாக நமக்கு தெரியுறது என்ன அப்படின்னா அவர் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிற எல்லா படங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்துகிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா இதற்கு முந்தைய படங்களுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான கதைக்களம் இருந்துச்சு. ஒரு லவ் ஃபெயிலியரு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, லவ்வில் நடக்கிற சிக்கல்களாகவே அவருடைய கதைக்களம் இருக்கிறதுனாலயோ என்னவோ இந்த படத்திலையும் முந்தைய படங்களுடைய அந்த நடிப்பை அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிற ஒரு சலிப்பான ஒரு அயற்சி நமக்கு தோன்றதை தவிர்க்க முடியல. அடுத்து பிரதீப் வேறு படங்கள் செய்கிற பொழுது இந்த கதைக்களத்திலிருந்து மாறி வேறு மாதிரியான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து வேறு மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸை மக்களுக்கு நடிப்பில் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செஞ்சால் நல்லா இருக்கும். அவருடைய நடிப்பு திரும்ப திரும்ப பார்த்த மாதிரி ஒரு சலிப்பை ஏற்படுத்துவது இந்த படத்தினுடைய ஒரு பெரிய மைனஸ். அந்த மைனஸ் படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இருக்குது.